ப்ரோ மந்த்லி தான் ப்ரோ இருக்கு. மந்த்லி எதாவது இருக்கு ப்ரோ ஓகே. சப்போர்ட் கொடுக்கலாம் ப்ரோ இல்லை மந்த்லி சப்போர்ட் பார்த்துக்கலாம் ப்ரோ. மந்த்லி சப்போர்ட் எங்க அப்படியே கஷ்டம் கீழே கொண்டு வாங்க. இதுவா அங்கேயே போகணும் ப்ரோ. ஓகே போட்டேன். மந்த்லி ரெசிஸ்டன்ஸா ஓகே ஓகே ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் ப்ரோ. ஏன் ப்ரோ டவுன் ட்ரெண்ட் லைன் அங்கிருந்து ஓகே ப்ரோ. ஓகே வாங்கிட்டேன். ஒரு அப் ட்ரெண்ட் லைன் வரலாம் ப்ரோ. அப் ட்ரெண்ட் லைனுமா வாங்கிட்டேன். அப்போ தானே தெரியும். இப்போ வந்து வீக்லி போயிடலாம் ப்ரோ. வீக்லி பிளான் ஏன் ஃபெப்ரவரி ட்ரை பண்ணலையா நீங்கள் ப்ரோ? லைன் சார்ட் வைங்க. ஆ லைன் சார்ட் வைங்க. ஓகே ப்ரோ எடுங்க. எங்கே லோ டு ஹை எடுங்க. லோ டு ஹையா? ஆமாம் ப்ரோ, ஏன்னா ஹையர் ஹை தான் கட் பண்ணியிருக்கோம். மேஜர் ட்ரெண்டு என்ன இப்போ கரண்ட்டாக மேஜர் ட்ரெண்டு என்ன? டவுன் ட்ரெண்டில் இருக்கும் ப்ரோ. மேஜர் ட்ரெண்டு என்ன? டவுன் ட்ரெண்டில் இருக்கும். டவுன் ட்ரெண்டில் இருக்கும். அப்போ நம்ம எதுக்கு ட்ரை பண்ணுவோம்? ஹை டு லோ தான் எடுக்கும். ஹை டு லோ. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான்? லோ உடைச்சிருக்கான். இம்பல்ஸ் லோ உடைச்சிருக்கானா? இப்போ மேக்ஸிமம் ட்ரை எதுக்கு இருக்கணும்? எதுக்கு இருக்கணும்? பாருங்க எங்க இருக்கா மார்க்கெட்டு? 618 இருக்காங்க. மார்க்கெட் என்ன ஆகிட்டான்? 618 நிற்கிறானா? நிற்கிறாங்க. ஸோ மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது? செல் ஆகிறதுக்கு சான்சஸ். செல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? வீக்லி ஹை எது? இடத்துல வீக்லி ஹை எது ப்ரோ? வீக்லி ஹை நீங்கள் போடுறது 618 தான் வீக்லி ஹை. இது ஓகே வீக்லி ஹை. நான் சொல்கிறேன் இப்போ மைனர் ஹை மாற்றுங்க ப்ரோ. மைனர் ஹை எது ப்ரோ? மைனர் ஹை வந்து இப்போ நீங்கள் மேலே 618 வச்சுருக்கீங்க அதான். இதுவா மைனர் ஹை? இது மேஜர் ஹைங்க. மைனர் ஹை மைனர்னா இன்னும் கொஞ்சம் கீழே ப்ரோ. சாரி, இதுதானே மைனர் ஹை. அதை கட் பண்ணா உடைச்சா என்ன ஆகும்? மார்க்கெட் பை ஆகும். மார்க்கெட்டு பை ஆகும். அதர்வைஸ் மார்க்கெட் என்ன? செல்லு தான். செல்லு தான். தட்ஸ் குட். ஸோ வீக்லிக்கு மாறிக்கலாமா? ஸோ ஸோ இப்போ மார்க்கெட் வந்து செல்லிங் சைன் காமிக்கலாம். ஓகே, இந்த ஹையில் மார்க்கெட் என்ன ஆகலாம்? செல்லிங் சைன் காமிக்கலாம். அப்போது நான் இந்த ஹையில் செல்லிங் சைன் பார்க்கணும். நான் என்ன பண்ணுவேன்? ஹைட் லோக்கு ஃபெப் எடுக்கணுமா? எங்கே ரியாக்ட் ஆகலாம் மார்க்கெட்டு? தெளிவாக எங்கே ரியாக்ட் ஆகும்? 618 ரியாக்ட் ஆகும். 618 ரியாக்ட் ஆகலாம். வீக்லி மார்க்கெட்டு 618 ரியாக்ட் ஆகலாம்னா அப்போ மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது? செல் ஆகிறதுக்கு சான்சஸ். செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பேர் என்ன? ஈவினிங் ஸ்டார். ஈவினிங் ஸ்டார். ரெண்டு டபுள் கேண்டில் ஸ்டிக். இந்த லோ உடைச்சாடா ஈவினிங் ஸ்டார். இந்த டபுள் கேண்டில் ஸ்டிக் என்ன? பேரிஸ் என்எல்சி. மார்க்கெட் என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? செல் ஆகிறதுக்கு. செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. அப்போது டெய்லி போயிடலாமா? டெய்லியில் என்ன லெவலில் நிற்கிறேன் இப்போ மார்க்கெட்டு? இம்பல்ஸை உடச்சு நிற்கிறாங்க. செல்ல தான் ப்ரோ இருக்கும். செல்லு இப்போ செல் எடுக்கலாமா? அதில் ஒரு வருஷம் லைன் சார்ட் கொண்டு வைங்க. ஓகே ப்ரோ, எடுக்கலாம் ப்ரோ. ஷூர் எடுக்கலாம் ப்ரோ. ஆனால் கேண்டில் கம்பெனிஷன் கிடைக்கிறாங்க ப்ரோ. ஒரு தான் ரன் பண்ணணும். ஆனால் இந்த கேண்டல் இருக்கு வேண்டாம். இந்த கேண்டலோட ஐயில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாமா? ஓகே ப்ரோ. இந்த கேண்டலோட ஐ தான் ஸ்டாப் லாஸா? ஓகே. மார்க்கெட் என்ன 1:2வா? 1:2. இந்த லோ வரைக்கும் வைக்கலாமா? ரன் அது பண்ணலாமா? வரைக்கும் ஐஷா ரன் பண்ணுங்க. ரன் பண்ணுங்க ப்ரோ. ஒன்று ஹிட்டா? ஹிட் ப்ரோ. என்ன பண்ணலாம்? இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் தூக்கி என்ட்ரி எடுத்து வச்சுட்டு 50% புக் பண்ணிடலாம். சூப்பர். வாவ், 1:2 ஹிட் அடிச்சாரியா. சூப்பர் சூப்பர். வெல் டன் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கலாமா கூடாதா? வெயிட் பண்ணலாம் ப்ரோ. இதை ப்ரீவியஸ் ஐயா வச்சு எடுக்கக்கூடாதா? இந்த கேண்டில் ஸ்டிக் பேர் என்ன?
டீரேஷன் வெயிட்டிங். என்ன பண்ணலாம் ப்ரோ எனக்கு ஒரு நிமிஷம் ஸ்டார்ட்டை மட்டும் கொஞ்சம் இது. ஓகே ப்ரோ எடுக்கலாம் ப்ரோ. ஓகே எடுக்கலாமா? ஐஷர் கண்டிப்பாக எடுக்கு. ஸ்டாப் லாஸ் அந்த இது இன்னும் கொஞ்சம் கீழே ப்ரோ. இந்த ஹையை பிரேக் பண்ணாதானே நம்ம சொல்லியிருக்கோம். ஆமாம் ப்ரோ. இந்த ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா என்ன பண்ணலாம்? பை இல்லைன்னா சரி. 1:2 1:2 ரன் பண்ணவா? ரன் பண்ணி. இன்னொரு என்ட்ரி போடலாமா? போடலாம் ப்ரோ. இன்னொரு என்ட்ரி போடலாமா? போடலாம் ப்ரோ. ஐஷர் இந்த ஷூட்டிங் ஸ்டார் என்ன ப்ரோ புரியல. இந்த ஷூட்டிங் ஸ்டார் ஷூட்டிங் ஸ்டார்லயே போடுங்க. டார்கெட் சேம் டார்கெட்டா? சேம் டார்கெட். ரன் பண்ணவா? ரன். வா 1:1 ஹிட்டா இதுல ரெண்டாவது டார்கெட்ல 1:1 ஹிட்டா என்ன பண்ணுவோம்? சூப்பர். டாப் ஆஃப் ஸ்டிக்கி 1:1 மாத்தி. ஓகே ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல 1:1 ஹிட் ஆகல. செகண்ட் ஆர்டர் அடிச்சிருச்சு. செகண்ட் ஆர்டர் என்ட்ரி ஹிட் ஆயிடுச்சு. இன்னொரு என்ட்ரி எடுக்கலாமா? இப்போ ஒரு என்ட்ரி எடுக்கணும் ப்ரோ. எடுக்கலாம். ஆக்சுவலி இது வந்து எத்தனை ஹிட் ஆயிருக்கா? ஆக்சுவலி 1:2 ஹிட்டுங்க. சரி ரெண்டாவது ஆர்டர்ல ஓகே ப்ரோ. சேமா ஸ்டாப். சேம். டார்கெட் சேமா? சேம் ப்ரோ. வாவ் வாட் எ ஷாட். நோ அடிச்சிச்சு மார்க்கெட் என்ன ஆகுது? எல்லா சான்சஸ் நிறைய இருக்கு. மார்க்கெட் ரிஜெக்ஷன் வர கொடுக்குது. என்னங்க ரொம்ப பொறுமையா சோதிக்கிறான். 1:1 ஹிட்டா? எக்ஸாம் பேப்பர் எடுத்து வச்சிட்டீங்களா? 1:1 பேட் கொடுங்க. டார்கெட் அதிகமா. ரெண்டு ஆர்டர்லயுமே 1:1 ஹிட். ஓகேவா? ஓகே ப்ரோ. சூப்பர். வெல் டன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சூப்பர். பொறுமை. அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா பொறுமை. பெரியவங்க சொல்லுவாங்க பொறுமை கடலிலும் பெரியது. இதெல்லாம் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம்? பொறுமை. எவ்வளவு இல்ல ப்ரோ நல்லா தெரியுது ப்ரோ. ரிஜெக்ஷன் தான் குடுக்குறான். கீழ வரது தான் அவர் ரிஜெக்ஷன் வரான். நல்லா தெரியுது. நமக்கு என்ன தெரியல. லோ அடிச்சுட்டா மார்க்கெட் என்ன ஆக போகுது? கீழே போட்டு 608 லெவல் நமக்கு தெரியும். 608ல ரியாக்ட் பண்றா. அங்கே வீக்லிலே செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. அப்ப மார்க்கெட் என்ன ஆக போகுது? செல்லாக போகுது. மேஜரா என்ன கிடைச்சிச்சு? அப்ப நம்ம மைண்ட்ல என்ன ட்ரை பண்ணுவோம்? அதுக்கேற்ற மாதிரி தானே டிராவல் பண்ணுவோம். கண்டிப்பா மேஜர் கன்ஃபர்மேஷன் வச்சுனா நம்ம மைண்ட்ல என்ன டிராவல் பண்ணுவோம்? இதெல்லாம் சொன்ன மாதிரி ப்ரோ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாடு பொறுமையா இருந்தா போதும். அவ்வளவுதாங்க. ஃப்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் இல்ல. ஸ்டாப் லாஸ் இஸ் அவர் ஃப்ரெண்ட் ஆல்சோ. அதான் இஷ்டம் ப்ரோ. கண்டிப்பா. எல்லாமே நமக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய பார்வைகள் எப்படி இருக்கணும் அதுதான் நம்ம மெயின். ஃப்ரெண்டோடவே இருக்கும். புரியுது.
ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போனா தான் ப்ரோ லாஸ் ஆகும். ரெண்டோட வந்தா லாஸ் வராது. மோஸ்ட்லி அவ்வளவுதான். இந்த விஷயத்தை நான் இந்த இடத்த மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம வந்து வேற லெவல் பண்ணலாம் மார்க்கெட்ல. ஓகே ஓகே. நம்ம நிறைய பேர் மிஸ்டேக் பண்றதுக்கான ரீசனே இதுதான். என்ன யார் மிஸ்டேக் பண்றோம், எதுக்காக மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியாவே இல்லாம. பட் இப்போ பாருங்க ட்ரெண்டுக்கு கேட்கப்பா எடுத்த ஆர்டர் எல்லாமே சக்சஸ், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாம. என்ட்ரி பர்ஃபெக்ட் என்ட்ரி பர்ஃபெக்ட் ஈஸி. இப்போ எத்தனை ஆர்டர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 ஓகேங்களா, 1:2 4%, 1:2 4%, எவ்வளோ ஆச்சு 6. இது 3 1:3 எத்தனை பர்சன்டேஜ் ஆச்சு 9% ஃபார் தி 4 trades. 4 tradesல உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? வாவ் கம்ப்ளீட் 4 tradesல 9% உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு டோட்டலி கம்ப்ளீட் ஆச்சு. அவ்வளோதான். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுதான் ஸ்டாப் லாஸ், இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லயும் இந்த விஷயத்தை நம்ம கரெக்டான நம்மளால என்ன பண்ண முடியும். ரொம்பலாம் எப்படி சொல்றதுன்னா ஒரு 10 ஆர்டர் ஒரு 20 ஆர்டர் எதுவுமே போட்டுட்டோம்ல, ஜஸ்ட் ஃபார் டேக்கிங் த 4 ஆர்டர்ஸ். ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் 1:2 1% ரிஸ்க் 2% என்ன ப்ராஃபிட். இந்த மாதிரி வச்சா நம்மளால என்ன பண்ண முடியும் கரெக்டா. நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட்ல கரெக்டா இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியும், சக்சஸ் பண்ண முடியும். அவ்வளவுதான். இதுதான் விஷயம். இதுல தான் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணோம்னா லாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட்டை ஈஸியாக பார்க்க முடியும், ஈஸியாக எடுத்துக்கிட்டு முடியும். இந்த நேக்கு தாங்க, இந்த நேக்கில் தான் நிறைய பேர் தப்பு. அதனால தான் நான் அன்னைக்கு கூட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் வச்சேன் பேட்ச் 8க்கு. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நானும் இருந்தேன். எவ்வளோ பேர் அதுக்கு தான் சொல்றது, 1% இப்போ ட்ரேடுக்கு 1%ங்க. என்கிட்ட 10,000 ரூபா இருக்குன்னா நான் என்ன பண்ண போறேன் இப்போ ட்ரேடுக்கு. ப்ரோ இப்போ நான் 1% கூட எடுக்கிறது இல்லை ப்ரோ, அதுலேயும் பாதி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னது ரிஸ்க் அப்படி இருந்தா அப்போ அவ்வளோ இல்லை 1% எடுத்தா உங்களால ஈக்குவல் பண்ணிட்டு போக முடியும் அந்த டைமுக்குள்ள. ரிஸ்க் ரொம்ப கம்மி பண்ணல. இல்ல ப்ரோ நான் ஏன்னா ஆல்ரெடி வந்து இப்போ 8% லாஸ்ல இருக்கலாம். ஸோ அதனால ரெக்கவர் பண்ணி இப்போ 3% ரெக்கவர் பண்ணிட்டேன். ஸோ அந்த இதில் இருங்க அடுத்தனால ஏன்னா ஸோ அதுதான் இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸும் இல்லை, சீக்கிரம் ரெக்கவரும் பண்ணிடலாம். ஓகே ஓகே. இந்த மாதிரி கொண்டு வாங்களேன். இப்போ வந்து உங்கள் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கு, $50,000 இருக்கா, 50,000த்துல 1% இருக்கு $500. இப்போ ட்ரேடுக்கு எப்படியாச்சும் கால்குலேட் பண்ணி $500 கொண்டு வாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்டுக்கு $100 தான் லாஸ்ட் லிமிட். ஓகேங்களா. ஸோ $100 லாஸ்ட் லிமிட் அப்படிங்கிறப்போ இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்டு $10,000 அக்கௌண்ட்டு, ஜஸ்ட் ஃபார் 10,000 ஓன் அக்கௌண்ட்டுனால நான் எவ்வளோ லாட் போட்டிருப்பேன், 0 நீங்கள் ஜிபிபி யூஎஸ்டியில் எடுத்தால் 25 ஸ்டாப் லாஸ், அதாவது 200 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னா 0.50 போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான் விஷயம். நம்மளுடைய ரிஸ்க் தான், நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்க போகிறோம், எப்படி ரிஸ்க் இருக்க போகிறோம், அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், அவ்வளோதான். நம்மளோட சக்ஸஸ் வந்து ரொம்ப தூரம்லாம் பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த சக்ஸஸை எப்படி கொண்டு போக போகிறோம், எந்த வேலை ஒன்றும் இல்லை ப்ரோ. இன்னைக்கு லாஸ்ட்ல இல்லை ப்ரோ, கேட்ல வந்து நம்ம அதே இதில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். கேட் அண்ட் ப்ராஃபிட்டே இது மட்டும்தான், இதுவும் ப்ராஃபிட் தான். ஆனால் பட் கொஞ்சம் மிஸ் பண்ணேன். நோ இஷ்யூஸ், அது இருக்கும் ப்ரோ, சர்வே பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ், சர்வே பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துருக்கும். ஏன்னா அப்பெல்லாம் 4 ட்ரேடுமே சக்ஸஸுங்க ப்ரோ. அதாவது ஆக்சுவலாக இது ப்ரோ 8% லாஸ் ஆகிறப்போ நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், என்னால் ஒரு ட்ரேட் முடிச்சு சக்ஸஸ் பண்ண முடிச்சுன்னா மொத்தத்தையும் சக்ஸஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது ஒன்று கோல்டில் போட்ட பார்த்தீங்கன்னா அது சக்ஸஸ் சூப்பர். அந்த ஒரு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாகவே இருந்துச்சு. ஒரு ட்ரேட் எடுக்கும் போது பயம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. பயம் இல்லாமல் இருந்தாவே நம்ம தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கோம். எடுக்கும் போது யோசிக்க கூடாது. ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோம் நமக்கு தெளிவாக தெரியுது அப்படின்னா தெளிவாக எடுத்துடணும். லாஸோ ப்ராஃபிட்டோ இட் கேன் பி சர்வ். அப்போ மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அப்பதான் சக்சஸ் பண்ண முடியும், அவ்வளோதான் டார்கெட் ரீச் பண்ண முடியும், அவ்வளோதான். தட்ஸ் வெல். சூப்பர் செல்லின் ப்ரோ, சூப்பர்.